இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்த நிறைய பேர் புலம்புறது என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றேன், ஆனா எனக்கான ஒரு சக்சஸ் வர மாட்டேங்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, எனக்கான ஒரு சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பணக்காரர்கள் வெற்றியாளர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த வீடியோல சொல்ற, தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. த 5am கிளப், அதிகாலை பழக்கம் அற்புதம் செய்யும் பழக்கம்ட்டு ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில எழுந்திருக்கிறவங்களுக்கு தான் அதோட முழு பயன் என்னன்னு தெரியும். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. காலையில எழுந்து அதை பயன்படும் வகையில பயன்படுத்தினா மட்டும்தான் பயன் தெரியும். சும்மா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு காலையில போன் நோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட யூஸ் என்னன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில பேர் காலையில எழுந்து வாக்கிங் போறேன்னு ஒரு 4 பேர் 5 பேரோ ஒன்னா நடைய கட்டுவாங்க. ஊரு பேச்சு, உலக பேச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சு, இப்படி ஆரம்பிச்சு கடைசியில பல்லு கூட விளக்காம டீ காஃபி வடை இல்லனா மினி டிஃபன் சொல்லி சாப்பிட்டு முடிச்சிட்டு பயணத்தை முடிப்பாங்க. டெய்லியும் இதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கு வாக்கிங் போகாம இருக்கிறது எவ்வளவு மேல் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தப்புகளையும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய ரூல் யுவர் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமே தொடர்ந்து போட போறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகம் நமக்கு ஒரு பக்கம் நல்லது பண்ணாலும் நமக்கே தெரியாம நம்ம மனசுல ஒரு பயத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் எதுக்குன்னு காரணமே தெரியாம ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னே தெரியாம பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாருக்கிட்டையுமே ஒரு தெளிவான மனநிலை அப்படின்றதே இல்ல. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது மனிதன் தன்னோட இயற்கையான சுயத்தை இழக்கிறதுனால மட்டும்தான். நம்ம இயற்கை சுபாவம் எப்ப நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதோ அப்போ நம்ம செயற்கையா ஒரு விஷயத்தை நமக்குள்ள கொடுக்க வேண்டி இருக்கும். உதாரணம், நோய்க்கு மாத்திரை சாப்பிடுற மாதிரி இயற்கையை மீட்டெடுக்கக்கூடிய வேலையில முக்கியமான ஒண்ணுதான் நம்ம உடம்ப கவனிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு கன்டினியூ பண்ணுங்க. இந்த உடல் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்முடைய எண்ணம் நல்லா இருக்கும். எண்ணம் நல்லா இருந்தாதான் நம்முடைய செயல் நல்லா இருக்கும். செயல் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கரெக்டா? அப்போ நம்முடைய நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி நமக்கான ஒரு நல்ல உடல்நிலையை எடுத்துட்டு வரணும். உங்களுக்கும் எனக்கும் தேவை நோயோ மன அழுத்தமோ கவலையோ பயமோ இல்ல. சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம், நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது மட்டும்தான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய, செஞ்சு ஆக வேண்டிய ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணி உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணி மானிட்டைஸ் பண்ணி அதில் இருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 5000, 10,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம், இதே கான்டென்ட் கிரியேஷன்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எனக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல YouTube 2026 அப்படின்ற கோடு வேர்டை மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்முடைய தி க்ரோ ஹப் கம்யூனிட்டில 200க்கும் மேற்பட்ட சேனல்கள் மானிட்டைஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதே யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க ஏன் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்க்ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே நீங்களும் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம். உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. YouTube 2026 அப்படிங்கக்கூடிய கோட் வேர்டை எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைகிறதுக்கு 5am கிளப் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்துல என்னெல்லாம் சொல்லிருக்கு அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். த விக்டரி ஹார் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். காலையில 5 மணிக்கு நம்ம எல்லாரும் ராஜா மாதிரி எழுந்து அந்த மொதல் 1 மணி நேரத்தை 5லிருந்து 6 மணி நம்மளுக்காகவே யூஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய இந்த விக்டரி ஹவர். இது ஏன் விக்டரி ஹவர், வெற்றிக்கான நேரம்னு சொல்றோம் அப்படின்னா உலகமே தூங்கிட்டு இருக்கு. காலையில 5 மணிக்கு யார்கிட்ட இருந்து மெசேஜ், வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்ஸ், போன் கால் எதுவுமே நம்மள தொந்தரவு பண்ணாது. அப்ப நம்ம மைண்ட் செம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிதானமா, குழப்பம் இல்லாம நம்ம வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸோட வேலையை முடிச்சா பெரிய ஆளா வரலான்ட்டு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு இந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு டைம். வில் பவர் அதிகம் இருக்கும். ராத்திரி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் காலையில நம்மளோட உறுதி, வில் பவர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு நல்லது பண்றது, முக்கியமான விஷயத்தை படிக்கிறதுன்ட்டு எது பண்ணனாலும் அதை கராரா கடைபிடிக்க முடியும். அதே சாயங்காலமா இருந்தா சோம்பேறித்தனமா இருக்கும். டீ குடிக்க போலான்ட்டு மச்சான் கூட போன் பேசிட்டு அப்படியே போயிருவோம். இன்னைக்கே ஜெயிச்ச ஃபீல் வரணும் அப்படின்னா நீங்க 5 மணிக்கு எழுந்து மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போதே 1 மணி நேரம் உழைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஜெயிச்ச ஃபீல் வரும். அப்பாடா, இன்னைக்கு இந்த நாளோட முக்கியமான வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள முழுக்க பரவும். அதனால காலையில எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. த 20-20-20 ஃபார்முலா. விக்டரி ஹவர்
அதாவது காலையில 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். இந்த 20-20-20 ஃபார்முலா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அந்த ஒரு மணி நேரத்தை 3ஆ பிரிச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அதை 20-20-20 பிரிச்சு ஒரு முக்கியமான வேலையை செய்யறதுக்காக இந்த மாதிரி பிரிப்போம். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் மூவ் பண்ணுங்க. அதாவது உடற்பயிற்சி செய்யணும், ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சும்மா வேர்க்கிற அளவுக்கு வேகமா நடக்கிறது, யோகா இல்லனா லைட்டா ஜம்பிங் பண்றதுன்ட்டு ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இதனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ரொம்பவே குறையுது. ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள பரவுது. நாள் முழுக்க உங்களுக்கான எனர்ஜி உங்களுக்குள்ள நிலைச்சு நிக்குது. மூளையும் ஃப்ரெஷ்ஷா ஆகுது. அடுத்த 20 நிமிஷம் 5:20 இருந்து 5:40 வரைக்கும் ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதாவது சிந்திக்கணும், அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு டைரி எடுத்து இன்னைக்கு என்ன பண்ணணும்னு எழுதலாம், நம்மளோட இலக்கு என்னன்னு எழுதலாம், ஜர்னலிங் பண்ணலாம், நேத்து பண்ண தப்பு என்னன்னு யோசிச்சு அதை எப்படி சரி பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். இன்றைக்கான நம்முடைய வேலைகளை எழுதுறது மட்டும் இல்லாம இன்னொரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு என்னவாக போறோம், அதுக்கு எப்படி எல்லாம் நம்முடைய ஒர்க்கை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு சிந்திங்க. இது உங்க மைண்டுக்கு தெளிவை கொடுக்கும், நாளைக்கு ஒரு நல்ல வழியில கொண்டு போகும். கடைசி 20 நிமிஷம் 5:40 இருந்து 6 மணி வரைக்கும் க்ரோ பண்ணுங்க. அதாவது உங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல புக் படிக்கிறது, இல்ல அப்படின்னா உங்க வேலைக்கு தேவையான புது விஷயங்களை ஆன்லைன்ல கத்துக்கிறது, பாட்காஸ்ட் கேட்கறது அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் சரி உங்க வளர்ச்சிக்காக growthக்காக ஒரு டைமை ஒதுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா உங்களோட எதிர்காலத்தை வடிவமைக்கிறது இந்த க்ரோ செஷன் தான். ஆக மொத்தம் காலையில 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்க உடம்புக்காக 20 நிமிஷம், உங்க மனசுக்காக 20 நிமிஷம், உங்களுடைய அறிவுக்காக 20 நிமிஷம் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள்ல நீங்க யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு அசுர வேகத்துல இருப்பீங்க. கரெக்டா? இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் கேட்டுட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி 20-20-20 ரூலை ஃபாலோ பண்றது கஷ்டமான வேலையே கிடையாது. இது கஷ்டம் அப்படின்ட்டு உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை இப்படி யோசிங்க. நீங்க சோசியல் மீடியால ஸ்க்ரோல் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வாழ்க்கைக்காக இதை செய்யறேன்னு செய்யுங்க. ஒரு நாள்ல மாற்றம் இருக்காது, ஆனா தொடர்ச்சியா பண்ணுனா கண்டிப்பா மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து உருவாகும். அடுத்து the 4 interior empires. இந்த கான்செப்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வெளியில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்குள்ள உங்களை ஜெயிக்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையோட வெற்றியை முடிவு செய்யக்கூடிய 4 முக்கியமான விஷயங்கள் இவைதான். இத சாம்ராஜ்யம் மாதிரி கவனமா பார்த்துக்கிட்டா நீங்க பெரிய ஆளா வரலாம். இப்போ அந்த 4 சாம்ராஜ்யங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். நம்பர் 1 மைண்ட் செட், மனதின் சாம்ராஜ்யம். இது என்ன? உங்க யோசனை, நம்பிக்கை, பயம், சந்தோஷம் எல்லாமே இந்த சாம்ராஜ்யம் தான். கவனம் தேவை. நீங்க எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களால ஜெயிக்க முடியும்னு நம்பினா ஜெயிக்க முடியும். இது கஷ்டம், என்னால முடியாதுன்னு நெகட்டிவா யோசிச்சா அதுதான் நடக்கும். பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? காலையில தியானம் பண்றது, நல்ல விஷயங்களை படிக்கிறதன் மூலமா இந்த மைண்ட் செட்டை சக்தியான ஒரு மைண்ட் செட்டா மாத்த முடியும். அடுத்து 2வது ஹார்ட் செட், உணர்வுகளின் சாம்ராஜ்யம், இதயத்தோட சாம்ராஜ்யம். இது என்ன அப்படின்னா உங்க உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், மத்தவங்க மேல நீங்க காட்டக்கூடிய அன்பு, கோபம், மன்னிப்பு, கருணை, இதெல்லாம் தான் இந்த ஹார்ட் செட். கவனம் தேவை. இதுல கவனம் என்ன தேவை அப்படின்னா, எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் உணர்ச்சிகளை சரியா கையாள தெரியல அப்படின்னா உறவுகள்ல தோல்விதான். அந்த உறவுகள்ல தோல்வி நம்முடைய மன தோல்வியா மாத்தி நிற்கும். நம்மளுடைய ப்ரொடக்டிவான டைமை சாப்பிட்ரும். பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லவங்க கூட பழகிறது, நன்றியுணர்வோட கிராட்டிடியூடோட இருக்கிறது, மத்தவங்களை மன்னிக்க கத்துக்கிறதன் மூலமா இந்த சாம்ராஜ்யத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க முடியும். அதுதான் இதயம் சார்ந்த உணர்வுகள், ஹார்ட் செட் சாம்ராஜ்யம். அடுத்து 3வது ஹெல்த் செட், உடலின் சாம்ராஜ்யம். இது என்ன அப்படின்னா உங்க உடல் நலம், எனர்ஜி லெவல், நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, எவ்வளவு தூங்குறீங்க, இதெல்லாம் தான் இந்த ஹெல்த் செட். கவனம் எங்க தேவை அப்படின்னா, நீங்க உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்க உடம்பு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோர்வா டல்லா இருந்தா உங்களோட ஃபோக்கஸ் வீணாகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 20-20-20 ஃபார்முலா சொன்ன மாதிரி காலையில உடற்பயிற்சி பண்றது, சத்தான உணவுகளை சாப்பிடுறது, மனசுக்கு தேவையான விஷயங்களை பண்றது, உங்களுடைய மூளைக்கு தேவையான விஷயத்தை பண்றது, இதெல்லாம் 3ஐயும் தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்முடைய ஹெல்த் செட் ப்ராப்பரா அமையும். அடுத்து சோல் செட், ஆன்மாவின் சாம்ராஜ்யம். இது என்ன அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வு. நீங்க இந்த உலகத்துக்கு ஏன் வந்தீங்க, உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நீதி, நேர்மை, இதெல்லாம் தான் சோல் செட் அப்படின்றது. கவனம் எங்க தேவை அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுல, நேர்மையா இருக்கிறதுல, பதவிக்கு போறதுல, இந்த மாதிரி உங்க மனசுக்கு அமைதி இல்லாத
இடங்களை தவிர்த்துட்டு உங்க மனசுக்கு அமைதியும் ஆறுதலும் தரக்கூடிய உங்களுக்கு எங்க மதிப்பு அதிகமா இருக்கோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போறது. இதுல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, உங்களுக்குன்ட்டு ஒரு நியாயம், நேர்மை, இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு உள் அமைதியை நீங்களே ஏற்படுத்திக்கிறது. அடுத்து பழக்கம் பதிய முறை, த ஹேபிட் இன்ஸ்டாலேஷன் புரோட்டோகால் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதையும் நான் சொல்றேன், தயவு செய்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, மொதல் 22 நாட்கள் அழித்தல் கட்டம், த டிஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அப்படின்ட்டு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுதான் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு காலகட்டம். காலையில 5 மணிக்கு எழணும்னு நினைக்கிறப்ப உங்க பழைய பழக்கங்களை படுத்து தூங்குறது, அலாரத்தை அணைக்கிறது உங்களை திரும்ப திரும்ப பின்னுக்கே இழுத்துக்கிட்டு இருக்கும். எது சவால் அப்படின்னா, நீங்க இப்ப புதுசா செய்ய நினைக்கக்கூடிய பழக்கத்தை உங்க மூளை ஒரு ஆபத்து மாதிரி பார்க்கும். ஏன்னா புதுசா ஒண்ணு செய்யறதுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும். எதுக்குடா போத்தி நல்லா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையும் சேர்ந்து நம்மள பின்னுக்கு இழுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 22 நாட்களுக்கு நீங்க உறுதியோட இருக்கணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் 5 மணிக்கு எந்திரிச்சே தீருவன்ட்டு ஒரு போராளி மாதிரி இருக்கணும். இந்த நாட்கள்ல தான் பலர் பாதியிலேயே விட்டுட்டு ஓடிடுறாங்க. அடுத்து நம்பர் 2, நடுவில் 22 நாட்கள் நிறுவும் கட்டம், த இன்ஸ்டாலேஷன் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கட்டத்துல பழக்கம் கொஞ்சம் ஈஸியா வர ஆரம்பிக்கும். 5 மணிக்கு எழும்போது வரக்கூடிய அந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, ஓகேடா 5 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்ற ஒரு லைட்டா தூக்கம் தெளியும். இங்க என்ன சவால் அப்படின்னா, சில நாட்கள் நீங்க மிஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 5:30க்கு எந்திரிக்கலாம், இல்ல நாளையில இருந்து கண்டினியூ பண்ணலாம்ட்டு ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ள பிறக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தப்பு பண்ணினாலும் அடுத்த நாளே திருத்திக்கிட்டு திரும்பவும் ரொட்டீனுக்கு வந்தே தீரணும். அடுத்த நாள் நேரமே எந்திரிக்கணும் அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ணிடணும். ஒரு நாள் நீங்க கேப் விட்டீங்க அப்படின்னா மொத்தமா அழிச்சிட்டு போயிடும். அடுத்து 3வது விஷயம், கடைசி 22 நாட்கள் ஒருங்கிணைப்பு கட்டம், அதாவது த இன்டகிரேஷன் ஃபேஸ் அப்படின்ட்டு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா 5 மணிக்கு எழறது உங்க உடம்புக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயமா மாறிடும். நீங்க அலாரம் வைக்கலனா கூட உங்களோட உடம்பு தானா உங்களை எழுப்பி விடும். இங்க என்ன சவால் அப்படின்னா, இந்த நேரம் பழக்கத்தை பத்தி நீங்க நினைக்கவும் தேவையில்லை. அது ஒரு பல்லு விளக்குறது, குளிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா இங்க நீங்க ஒரு நாள் போனா போகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே பழக்கமா மாற ஆரம்பிக்கும். இங்க நம்ம பண்ண வேண்டியது, இதை கடைசி வரைக்கும் விடாம செஞ்சு இந்த பழக்கத்தை உங்களோட வாழ்க்கை முறையா, ஹேபிட்டா, லைஃப் ஸ்டைலா மாத்திக்கணும். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாமா? இந்த 5 AM கிளப் மூலமா நீங்க இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். நீங்க எந்த ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிச்சாலும் மொதல் 66 நாட்கள் உங்க உயிரை கொடுத்து அதை விடாம செஞ்சீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடும். அப்புறம் நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 66 நாள் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கான ஒரு முக்கியமான நாளா இருக்கும். மிஸ் பண்ணாம பண்றது உங்க வில் பவர்ல தான் இருக்கு. இந்த நேரத்துல தான் உங்களால தெளிவான ஒரு இலக்கை நிர்ணயிக்க முடியும். பெரிய இலக்கா இல்லாம குட்டி குட்டி இலக்குகளை நோக்கி அடி எடுத்து வைங்க. ஒன்னா ஜெயிக்கிறப்போ பெரிய நம்பிக்கை உருவாகும், பெரிய அளவிலான சிந்தனை உருவாகும். பார்க்கக்கூடிய விஷயங்கள், கண்ணோட்டம், பயம், பதட்டம், ஓவர் திங்கிங், இது எல்லாமே மாறும். இதெல்லாம் மாறுனா நான் மேல சொன்ன மாதிரி செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியம், நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள பிறக்கும். இப்ப நம்ம பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இனிமே உங்க அதிகாலை நேரத்தை இப்படி ஆரம்பிங்க. நாள் முழுக்க நினைச்சதை செய்யுங்க. பெரிய வெற்றியாளரா வலம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோ நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு யூடியூபரா மாதிரி பாசிவ் இன்கம் earn பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி நான் சொன்ன அந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நம்பருக்கு YouTube 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வேர்ட் மட்டும் அனுப்புங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மீண்டும் சந்திப்போம். Thank you so much. Bye. Take care.